இலங்கையின் கிளிநொச்சியில் நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டத்தில் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 13 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து அக்கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த தாக்குதல் சம்பவம் எப்படி நடைபெற்றது? இந்த தாக்குதலுக்கான காரணங்கள் என்னென்ன? இந்த தாக்குதல் சம்பவம் இன்று மதியம் 12 மணி அளவில் நடைபெற்றது. கிளிநொச்சியில் 4 தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது அலுவலகத்தில் மக்களை சந்தித்து பேசுவதற்காக போயிருந்த சமயத்தில் இன்னும் ஒரு தரப்பினர், அதில் சில பேர் தமது முகங்களை மூடி கட்டியிருந்தார்கள். அவர்களது கையில் இலங்கையின் தேசிய கொடி இருந்தது. மற்ற கையில் கல்லுகள் பொல்லுகள் சகிதம் இவர்கள் ஒரு விவரத்தால 40-50க்கு மேற்பட்டவர்கள். இவர்கள் சரமாரியாக அங்கு இவர்கள் பொதுமக்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது கற்களால் வீசி அதனை சீர்குலைத்தது மாத்திரமல்லாமல் அவருடைய வாகனங்களும் அடித்து நிறுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த இடத்தில் போலீசார் இல்லை. 1 மணி நேரத்துக்கு பின்புதான் அங்கு போலீசார் வந்தார்கள். ஆனால் அப்படி நடந்த அந்த கல்லறுதலில் 13 பொதுமக்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அதில் 4 பேர் இன்னும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இது என்ன, இதில் கலந்து கொண்டவர்கள் முக்கியமாக இலங்கை இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகின்றது. ஏனென்றால் அதில் இதுவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்ததாகவும் ஒருவரது ஐடென்டி கார்டு, அதில் அவர் இலங்கை இராணுவத்தை சேர்ந்தவர் என்ற அந்த அடையாள அட்டையை அவர் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதே போன்று இதற்கு முன்பும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. நாங்கள் தெல்லிப்பளையில் ஒரு போராட்டம் நடத்திய பொழுது கூட இராணுவ புலனாய்வு துறையினர் அதனை சீர்குலைத்து அங்கு உள்ளவர்களை விரட்டி அடிக்க முற்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது. அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இதுவும். இது உண்மையாகவே வடமாகாணம் நாங்கள் ஏற்கனவே பலமுறை கூறியது போன்று 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட இராணுவம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இராணுவம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது அரசியல் நடவடிக்கைகளை செய்வதற்கு ஒரு பொழுதும் அனுமதிப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இராணுவம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் கழகத்தினுடைய மகாநாட்டின் பொழுது அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இதே இராணுவம் அங்கு ஊர்வலங்களை ஏற்பாடு செய்தது. பலாத்காரத்தின் மூலம் மக்களை கொண்டு யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் மன்னாரிலும் ஊர்வலங்களை ஏற்பாடுகள் செய்ததும் இதே இராணுவம் தான். ஆகவே இங்கு இருக்கக்கூடிய இராணுவம் என்பது இப்பொழுது அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு அரசியல் நடவடிக்கைகளை இப்பொழுது இங்கு இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. இப்பொழுது இராணுவம் அந்த நடவடிக்கைகளை தான் இங்கு செய்து வருகின்றது. ஆகவே அதனுடைய ஒரு அங்கமாக தமிழ் கூட்டமைப்பு ஒன்று மக்களை சந்திக்க சென்ற பொழுது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் கூட்டமைப்பு என்பது அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது, இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக அவர்களுக்கு தாளம் போட்டுக் கொண்டிருந்தால் போதுமானது என இராணுவம் நம்புகின்றது, அரசாங்கமும் நம்புகின்றது. போலீசார் கூட அதற்கு சாதகமான ஒரு போக்கைத்தான் கடைபிடிப்பதை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம். ஆகவே என்ன காரணத்துக்காக இந்த சம்பவம் நடந்தது என்றால், உண்மையாகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது மக்களினுடைய குரலை ஒலிப்பதை, தனது மக்களுக்காக பேசுவதை தடை செய்வது. அவர்கள் சிங்கள அரசாங்கத்திற்காக பேசினால் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்யவில்லை. ஆகவே அதற்கு எதிராக செயற்படுகின்றார்கள். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற நிலையில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று இது ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கின்றது. அந்த சம்பவங்களின் பொழுதெல்லாம் நாங்கள் போலீசாருக்கு சொல்லி இருக்கின்றோம். இலங்கையில் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்படுபவர் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, கடத்தப்பட்டால் கடத்தப்படுபவர் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, தாக்குதல் சம்பவங்கள் நடந்தால் தாக்குதல் சம்பவங்கள் ஈடுபட்டோர் கைது செய்யப்படுவதில்லை. அதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை. அது தொடர்பாகத்தான் அந்த மனித உரிமை மீறல்கள், அந்த செயற்பாடுகள் தொடர்பாகத்தான் உலக நாடுகளுடைய கண்டிப்புக்கு இந்த அரசாங்கம் உட்பட்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் எவ்வாறான போராட்டங்களை நடத்தினாலும் கூட இலங்கை அரசாங்கம் கடந்த 5 வருஷங்களுக்கு மேலாக நிச்சயமாக அவ்வாறான ஒரு போக்கில் தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே
இலங்கையில் அடுத்த கட்டம் கூட்டமைப்பு இந்த விடயங்களை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும், வெளி உலகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வர முடியும். அது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தை ஏனைய நாடுகள் கேள்வி கேட்பதற்கு செய்ய முடியுமே தவிர மேற்கொண்டு இந்த அரசாங்கம் ஏதாவது இது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினாலும் அந்த போராட்டமும் இவ்வாறு சீர்குலைக்கப்படலாம். ஒரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே தாக்கப்படும் நிலையில் அங்கு வாழும் சராசரி சாதாரண மக்களின் நிலை எப்படி இருக்கும்? மிக மோசமான நிலைமை என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போன்று நாங்கள் 1.5 லட்சம் ராணுவம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இங்கே 24 மணி நேர ராணுவ கண்காணிப்புக்குள் தான் சகல விடயங்களுமே இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இங்கு யாரும் ஒரு ஜனநாயக பூர்வமான முறையில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தவோ சொல்லவோ ஒரு அச்சமான சூழ்நிலை இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவ்வாறான சூழ்நிலையில் மக்களை அணிதிரட்டுவதோ போராடுவதோ ஒரு கடினமான செயல் என்பதும் உண்மை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என இலங்கை அரசாங்கம் விரும்புகின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் இவர்கள் மீண்டும் எழுந்து போராட தொடங்கிவிட்டால் தங்களுக்கு அது பாதிப்பை உருவாக்கும் என நம்புகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் எழும்பாமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் ராணுவ அச்சுறுத்தலுக்குள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இங்கு இருக்கின்றது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார்.